வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்க இன்றைக்கி புரோட்டா மேலே ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி புரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஏம்மா நான் காட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு களைப்பாக வர்றேன், என்கிட்ட காசு ஏதுமா, காசு இல்லை அப்படின்னு சொல்லி 3 புரோட்டா வாங்கிட்டு வர்றாங்க. 3 புரோட்டா, ஒரு புரோட்டா எவ்வளவுன்னா 15 ரூபா இருந்தது 17 ரூபா ஆக்கிட்டாங்க இப்போ அப்படின்னு 3 புரோட்டா வாங்கிட்டு வந்து சால்னாவை ஊற்றி பிச்சு போட்டு பிசைஞ்சு இங்கே பாருங்கள் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு பிரித்து வச்சுருக்காரு. இந்த புரோட்டா போதுமாங்க 2 பேர்த்துக்கு 3 புரோட்டா எப்படி பத்தும் பார்த்தீங்களா? இவ்வளவுதான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். சரி என்ன பண்ணுறது, ஆசையாக வாங்கி கொடுத்ததை ஏற்றுக்கிறவேமே அப்படின்ட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காரு பாருங்கள். ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இட்லி ஊற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். டெய்லி இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரி இருக்கனால பாருங்க இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, ஒரு ஈடு ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பிட்றலாமா வாங்க. சட்னி இன்னைக்கு கருவேப்பிலை சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை சட்னி இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள். வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. முட்டை வாங்கி வச்சுருக்கேன் ஆம்லேட் போடுறதுக்கு. ஒரு ஆம்லேட் கடையில் போய் கேட்டால் 20 ரூபா சொல்கிறாங்க. சரிங்களா, கடையில் போய் நம்ம 20 ரூபா கொடுத்து ஒரு முட்டையை வாங்குறதுக்கு 7 ரூபா ஒரு முட்டை, 2 வெங்காயம் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இங்கேயே ஆம்லேட்டு. சரிங்களா, அந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி வாங்கி வீட்டில் போட்டு சாப்பிட பாருங்கள். இதே புரோட்டாவை நம்ம கடையில் வாங்குறத மாவை வாங்கி வீட்டில் போட்டோம்னா 50 ரூபாய்க்கு மாவு வாங்கினா எவ்வளவோ சாப்பிடலாம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் வீட்டில் போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட பாருங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.